பொதுக்காலம் 12வது வாரம் வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 1 மற்றும் 9 முதல் 10 மற்றும் 15 முதல் 22 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆபிராமுக்கு வயது 99 இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, நான் எல்லாம் வல்ல இறைவன், எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாய் இரு என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் கடைபிடிக்குமாறு உன்னோடும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினரோடும் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. உங்களுள் ஒவ்வொரு ஆணும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். பின்பு கடவுள் ஆபிரகாமிடம், உன் மனைவியை சாராய் என அழைக்காதே, இனி சாரா என்பதே அவள் பெயர். அவளுக்கு ஆசி வழங்குவேன். அவள் வழியாக உனக்கு ஒரு மகனையும் தருவேன். அவளுக்கு நான் ஆசி வழங்க அவள் வழியாக நாடுகள் தோன்றும். மக்களினங்களுக்கு அரசர்களும் அவளிடமிருந்து உதிப்பர் என்றார். ஆபிரகாம் தாழ் பணிந்து வணங்கி நகைத்து, 100 வயதிலா எனக்கு குழந்தை பிறக்கும், 90 வயது சாராவா குழந்தை பெறப் போகிறாள் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆபிரகாம் கடவுளிடம், உம் திருமுன் இஸ்மயேல் வாழ்ந்தாலே போதும் என்றார். கடவுள் அவரிடம், அப்படியென்று உன் மனைவி சாரா உனக்கு ஒரு மகனை பெறுவாள். அவனுக்கு நீ ஈசாக்கு என பெயரிடுவாய். அவனுடனும் அவனுக்கு பின்வரும் அவன் வழி மரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இஸ்மயேலை பற்றிய உன் வேண்டுதலை நான் கேட்டேன். அவனுக்கு ஆசி வழங்கி அவனை மிக பெருமளவில் பலுக செய்வேன். 12 இளவரசர்களுக்கு அவன் தந்தையாவான். அவனிடமிருந்து ஒரு பெரிய நாடு தோன்றும். ஆனால் சாரா உனக்கு அடுத்த ஆண்டே இதே காலத்தில் பெறப்போகும் ஈசாக்கிடம் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன் என்றார். அவருடன் பேசி முடிந்தபின் கடவுள் ஆபிரகாமை விட்டு சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 வசனங்கள் 1 தொடக்கம் 4 வரை. அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாய் இரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் பிரிவு 3 இறைவசனம் 20 நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாகவே, மிகவும் மேலாகவே அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுள் என்று கடவுளை பற்றி குறிப்பிடுகின்றார். அதாவது கடவுள் நாம் நினைப்பதற்கு மேலாகவே அனைத்தையும் செய்ய வல்லவராக, அதாவது நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கின்றார் என்று புனித பவுல் சொல்லுகின்றார். இவ்வாறு புனித பவுல் கூறுவது நம்மில் பலருக்கு ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கடினமான வார்த்தைகளாக இருக்கக்கூடும்.
ஆனால் இன்றைய 2 வாசகங்களுமே இவ்வுண்மைக்கு சான்று பகர்கின்றன. முதல் வாசகத்தில் கடவுளுக்கும் ஆபிரகாமுக்கும் இடையே நடந்த உரையாடல் பற்றி நாம் வாசிக்கின்றோம். இந்த உரையாடலில் ஆபிரகாம் கடவுளிடமிருந்து எதிர்பார்த்ததெல்லாம் இஸ்மயேல் நன்றாக இருந்தால் போதும் என்பது மட்டும்தான். அதாவது இஸ்மயேல் வளர்ந்து ஒரு பேரினமாக மாற வேண்டும் என்று ஆபிரகாம் எதிர்பார்த்தார். கடவுள் அந்த வாக்குறுதியை அவருக்கு வழங்கினார். இஸ்மயேலை பற்றிய உன் வேண்டுதலை நான் கேட்டேன், அவனுக்கு ஆசி வழங்கி அவனை மிக பெருமளவில் பலுகச் செய்வேன், 12 இளவரசர்களுக்கு அவன் தந்தையாவான், அவனிடமிருந்து ஒரு பெரிய நாடு தோன்றும் என்று கடவுள் சொல்கின்றார். இருப்பினும் கடவுள் இன்னும் ஒரு படி மேலே போகின்றார். அதாவது ஆபிரகாம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக அவருக்கு ஆசி வழங்க தயாராக இருந்தார். ஆபிரகாமின் சொந்த வித்தாக ஈசாக்கு பிறப்பான் என்பதையும் அவனிடமிருந்து ஒரு பெரிய இனம் தோன்றும் என்பதையும் எடுத்துரைத்தார். இன்றைய நற்செய்தியில் தொழுநோயாளர் இயேசுவிடமிருந்து எதிர்பார்த்ததெல்லாம் தொழுநோயிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பது மட்டும்தான். இயேசு அதை செய்தது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு படி மேலே போய் அவர் எதிர்பார்ப்பிற்கு அப்பால் செயல்படுகின்றார். அவரை மீண்டும் சமூகத்தோடு இணைப்பதற்கான வழிவகைகளை அவருக்கு காட்டுகின்றார். தொழுநோய் குணப்படுத்தப்பட முடியாத நோயாகவும் தொற்று நோயாகவும் கடவுளது சாபத்தின் வெளிப்பாடாகவும் கருதப்பட்ட அக்காலகட்டத்தில் தொழுநோயுற்றவர் சமூகத்திலிருந்து புறந்தள்ளப்பட வேண்டும் என்பது மோசேயின் சட்டம். மனிதர்கள் வாழக்கூடிய பகுதி வழியாக அவர்கள் செல்ல நேரிட்டால் தீட்டு தீட்டு என்று சொல்லிக்கொண்டே செல்ல வேண்டும். லேவியர் புத்தகம் 13வது பிரிவு. இன்றைய நற்செய்தியில் நாம் சந்திக்கும் தொழுநோயாளரும் இவ்வாறு புறம் தள்ளப்பட்டவரே. எனினும் இயேசு அவர் மீண்டும் சமூகத்தோடு இணைவதற்கான வழிவகைகளை அவருக்கு காட்டுகின்றார். மோசையின் சட்டப்படி குருவிடம் காணிக்கை செலுத்துவதே அந்த வழி. லேவியர் 14:7 முதல் 20 வரை உள்ள இறைவசனங்கள். அன்பிற்குரியவர்களே, கடவுள் நாம் நினைப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாகவே நம்மை ஆசீர்வதிக்கின்றார் என்பது முற்றின உண்மை. அவரது அன்பு அளவு கடந்ததாக இருக்கின்ற பொழுது அவரது ஆசீர்வாதமும் அளவு கடந்ததாகத்தானே இருக்க முடியும். எனினும் நம்மில் ஒரு சிலர் கடவுள் நம் எதிர்பார்ப்பிற்கு அதிகமாகவே நம்மை ஆசீர்வதிக்கின்றார் என்று சொல்வது ஒரு சிலரை பொறுத்தளவில் வேண்டுமானால் அது உண்மையானதாக இருக்கலாம். ஆனால் என் வாழ்வை பொறுத்தவரை அவ்வாறு சொல்ல முடியாது என்று சொல்லக்கூடும். ஆனால் உண்மை அதுவல்ல. கடவுள் எல்லோரையுமே ஆசீர்வதிக்கின்றார், அளவுக்கு அதிகமாகவே ஆசீர்வதிக்கின்றார். ஏன், நாம் நினைப்பதற்கு மேலாகவே நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஆனால் நாம் மேற்கண்டவாறு சொல்வதற்கு 2 காரணங்கள் இருக்கக்கூடும். முதலாவதாக, நம்மில் பலர் ஒரு சில பொருளாதாரம் தொடர்புடைய எதிர்பார்ப்புகளை மனதில் வைத்துக் கொண்டு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கடவுள் நமக்கு தந்தால்தான் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று நினைக்கின்றோம். இவ்வாறு நம்முடைய எண்ணமானது பொருளாதாரத்தில் பதிந்திருப்பதன் காரணமாக கடவுள் நமக்கு ஏற்கனவே வழங்கி இருக்கின்ற ஏனைய அதீத ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள தவறிவிடுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, திறந்த மனநிலையோடு இருந்து கடவுளது ஆசீர்வாதத்தை பொருளாதார பின்னணியில் மட்டும் புரிந்து கொள்ளாமல் இருந்தோம் என்றால் நாம் எந்த அளவிற்கு நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் கண்டுகொள்வோம். இரண்டாவதாக, கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் என்பது உண்மை என்றாலும் அவ்வாசீர்வாதங்களை பெறுகின்ற அளவிற்கு நம்மையே நாம் பக்குவப்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியமானது. மனதில் இரும்பு துகள்கள் அதிக அளவில் கலந்து கிடந்தாலும் அவற்றை வெறும் கையால் பிரித்து எடுத்துவிட முடியாது. காந்தம் அவசியம். அதேபோல பக்குவமற்ற மனதால் இறைவனது ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள முடியாது. இறைவனது ஆசீர்வாதங்களை உணர்கின்ற அளவிற்கு நம் மனம் பக்குவப்பட்டதாக இருப்பது அவசியமானது. ஜெபம். இறைவா, அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை எம்முடையதாக்குவதற்கு தேவையான மனப்பக்குவத்தை எம்மில் உருவாக்கிக் கொள்ள வரம் தாரும். ஆமென்.